Hello guys, welcome back to Class Wisdom. In this video, we will talk about exercise 6.5 9th question. A ladder 10 meter long reaches a window 8 meter above the ground. Find the distance of the foot of the ladder from base of the wall. So, we will say ladder is 10 meter long. So, this is ladder 10 meter long. Reaches a window. So, I have a window. Window is height 8 meter. Ground 8 meter height window. So ladder வந்து 10 meter heightல இருக்கு window touch ஆகுற மாதிரி. So இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா top of the wall இந்த இடத்துல இருந்து ladder உள்ள distance எவ்வளவு நம்ம ஃபைண்ட் பண்ணோம், that is BC. So நம்ம क्वेश्चनல given வந்து height of the window வந்து 8 meter னு கொடுத்திருக்காங்க. next length of the ladder வந்து 10 meter னு கொடுத்திருக்காங்க. So வந்து எனக்கு இது angle வந்து C வந்து 90 டிகிரியா இருக்கும். because எனக்கு wallங்கறப்ப எனக்கு perpendicular straight-ஆ தான் வரும். எந்த நம்ம cross இருக்காது, 90 டிகிரியா தான் இருக்கும். So angle C 90 degree. So it is a right angle triangle. For right angle triangle அப்போ நான் hypotenuse square அதாவது வந்து Pythagoras theorem யூஸ் பண்ணலாம். So Pythagoras theorem போது hypotenuse square is equal to opposite square plus adjacent square. So hypotenuse வந்து largest side எல்லாத்துக்குமே தெரியும். AB தான் அந்த hypotenuse. So AB square is equal to AC square plus BC square. So இப்போ AC square வந்து எனக்கு 8 meter and BC வந்து எனக்கு தெரியாது ஃபைண்ட் பண்ணும். So AB square வந்து எனக்கு 10. So 10 square is equal to 8 square plus BC square. So 10 square வந்து 100, 8 square வந்து 64 plus BC square அப்படியே வச்சுக்கிறேன். next BC square அப்படியே வச்சுட்டு 65 கொண்டு போய்ட்டேன்னா எனக்கு 100 minus 64 னு கிடைக்கும். So சால்வ் பண்ணும்போது எனக்கு 36 சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கும். next BC is equal to root of 36. ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா எனக்கு root 36 னு கிடைக்கும். and root 36 வந்து BC is equal to 6 meter. So the distance BC வந்து எனக்கு 6 meter. Next 10th question. A guy wire attached to a vertical pole of height 18 meter is 24 meter long and has a stake attached to the other end. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வயர் இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கலாக ஒரு போல் இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கலாக ஒரு போல்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரோட் சைட் லேம்ப் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி போல் இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதுக்கு மேலே தான் லேம்ப் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வேர்ட்டிக்கல் போல், அதுக்கு மேலே ஒரு ஸ்டேக் இருக்குது. அதுலேருந்து ஒரு வயர் வந்து கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லைக் இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதை நாட் வந்து டைப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இந்த எண்டுக்கு வந்து ஒயர் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒயர் வந்து 24 மீட்டராக இருக்குது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கும் போலோடைய எட்ஜுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, வேர்ட்டிக்கல் போலுக்கும் கனெக்ட் பண்ண வயரோடைய ஸ்டேக் வந்து எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட பேஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் கிவன் இன் கொஷின். ஸோ இப்போ நம்ம கிவன் வந்து ஹைட் ஆஃப் த வேர்ட்டிக்கல் போல் அதாவது ஏபி வந்து 18 மீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் வயர். ஸோ இங்கேருந்து எனக்கு கிரவுண்டுக்கு வயர் போகிறதுன்னு 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிகாஸ் கிரவுண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ திஸ் ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. ஸோ சின்ஸ் இட் இஸ் ரைட் ஆங்கிள் நான் என்ன பண்ணுறேன்னா Pythagoras theorem யூஸ் பண்ணுறேன். Pythagoras theorem வந்து hypotenuse square is equal to adjacent square plus opposite square. ஸோ இப்போ hypotenuse வந்து இங்கே AC square which is equal to AB square plus BC square. AC square வந்து 24 meters, so 24 square. AB square is equal to 18 square and BC square வந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து 24 ஸ்கொயர் வந்து எனக்கு 576, 18 ஸ்கொயர் வந்து எனக்கு 324. ஸோ BC ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு நான் சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்து 252. ஸோ இப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 252 வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி 36/7 எழுதுறேன். ரூட் 36 வந்து எனக்கு 6 அண்ட் ரூட் 7க்கு நான் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 6√7 மீட்டர். ஸோ என்னோட பேஸ் வந்து 6√7 மீட்டர். Next வந்து 11th question. An aeroplane leaves an airport and flies due north at the speed of 1000 km/h. At the same time, another aeroplane leaves the same airport and flies due west at the speed of 1200 km/h. How far apart will be the two planes after 1.5 hours? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து என்னோடய ஏர்போர்ட்லேருந்து வந்து ஒரு ஃப்ளைட் வந்து நார்த் சைடுக்கு போகுது. ஸோ ஃபஸ்ட் நான் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ஏர்போர்ட்லேருந்து நார்த் சைடில் வந்து ஃப்ளைட் போகுது 1000 km/h. நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் போகுது 1200 km/h ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட் வந்து எனக்கு வெஸ்ட் சைடு நோக்கி போயிட்டுருக்கு. ரெண்டுமே வந்து ஏர்போர்ட்லேருந்து சேம் டைம் தான் எனக்கு கிளம்பியிருக்கு. ஸோ இப்போ சேம் டைம் கிளம்பும் போது என்னுடைய 1.5 hours கழிச்சு ரெண்டு ஏரோப்ளேனு எந்த இடத்துல இருக்கோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே ஃப்ளைட் எனக்கு வந்து இங்கே போயிட்டுருக்கு 1.5 hours அண்ட் 1.5 hours இன்னொரு ஃப்ளைட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் என்ன, இது ஹைபோட்டனஸ் சைடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பீட் ஆஃப் நார்த் வந்து 1000 km அண்ட் வெஸ்ட் வந்து 1200 km/speed. we have to find the distance between the two planes after 1.5 hours. So 1.5 hours அப்புறம் distance அதாவது BC வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். this is ABC. So solution speed வந்து நம்ம ஃபார்முலா தெரியும். speed is equal to distance by time. So distance தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸை வச்சுட்டு டைம் எந்த கொண்டு வந்துடுறேன். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ நார்த் சைடு போகிற ஏரோப்ளைன் எடுத்தேன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஏபியாக இருக்கும் அண்ட் ஸ்பீட் வந்து 1000 km. டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஸோ 1.5 hours டைமிங்காக எடுத்துகிறேன். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு நார்த் பிளேனோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவில் இருக்குன்னா 1500 km இருக்குது.
நெக்ஸ்ட் வெஸ்ட் சைட் போகிற பிளேன் அதாவது ஏசி அது வந்து 1200 km/h ஸ்பீடில் போகுது 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது. டிஸ்டன்ஸ் வந்து ஏசி. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் 1200 இன்ட்டு இந்த 1 இன்ட்டு 1/2 சால்வ் பண்ணி மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணால் 3/2 அண்ட் இதை ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது ஏசி இஸ் ஈக்குவல் 1800 km. ஸோ அப்போ வந்து நார்த் சைட் போகிற ஃப்ளைட் வந்து எனக்கு 1500 km இருக்குது. வெஸ்ட் சைட் போகிற பிளேன் வந்து எனக்கு 1800 km இருக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து கிரவுண்ட்லேருந்து இங்கே கிளம்புறதுனால திஸ் இஸ் மை 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பிஎஸ்சி இஸ் ஈக்குவல் 90 டிகிரி. ஸோ பிஎஸ்சி இஸ் ஈக்குவல் 90 டிகிரி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பித்தாகரஸ் தியரம் இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் பிசி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேன்ஸ். அப்போது ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஹைப்போட்டனஸ் வந்து பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்ட் வந்து 1500 km அண்ட் ஆப்போசிட் வந்து 1800 km இருக்குது. ஸோ வந்து ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஐ வில் கெட் ஆன்சர் லைக் திஸ். ஸோ இதெடுத்து ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 5490000 கிடைக்கும். பிசி ஸ்கொயர் எனக்கு பிரச்சனை ரூட் ஆகிடும். ஸோ இந்த இருக்கிற நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 3 × 3 × 61 × 100 × 100ன்னு எழுதுறேன். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால 2 நம்பர்ஸ் வரும்போது வெளில சிங்கிளாக வரும். ஸோ அப்போ 2 3 வந்து எனக்கு ஒரு சிங்கிள் 3ஆக கிடைக்கும் அண்ட் இந்த 100 ஒரு 100ஆக கிடைக்கும். 61 சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ ரூட் 61லேயே இருக்கும். ஸோ 3 × 100 வந்து 300. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 300 × ரூட் 61 km. அப்போ ரெண்டு ஃப்ளைட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 300 √61 km. Next 12th question. Two poles of height 6 meter and 11 meter stand on a plain ground. If a distance between the feet of the poles is 12 meter, find the distance between their tops. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு போல் இருக்குது. ஒரு போல் வந்து 6 மீட்டரில் இருக்குது. இன்னொரு போல் வந்து இது ஃபுல்லாக டிசி ஃபுல்லாக எனக்கு 11 மீட்டரில் இருக்குது. போல்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 12 மீட்டர் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு போல் நடுவில் வந்து 12 மீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ என் டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஒரு போல் இருக்கும் இந்த ஒரு போல் இருக்கும். கீழே இதை நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ டி பாயிண்ட் வந்து நான் பிக்கு ஜாயின் பண்ணுறேன். பி வந்து இந்த லைன் அதாவது இங்கே ஜாயின் பண்ணி ஈன்னு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டாப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லைன் நான் வரைஞ்சேன். ஸோ அப்போது இது 12 அப்போ வந்து இங்கே 6 மீட்டர்னால் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதுவும் எனக்கு 6 மீட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ 11 - 6 வந்து எனக்கு 5. அப்போ டியோட வேல்யூ வந்து எனக்கு 5 மீட்டராக இருக்கும். அண்ட் இப்போ இது 12ஆக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த சைடு பிகாஸ் பேரலாக இருக்கிறதுனால இதுவும் 12 மீட்டராக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது டாப்ஸ். அதோட டாப் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போனா இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பிடி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த போல் வந்து ஒரு சைடு 6 இன்னொரு சைடு வந்து எனக்கு 11 மீட்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து 12 மீட்டர் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரா லைன் பிஇ பேரலல் டு டிசி. ஸோ பிஎன்ற லைன் வந்து டிசிக்கு பேரலாக வரைஞ்சிட்டேன். டு ஃபைண்ட் மை பிடி அப்போ நான் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் ஒன்லி ஐ கேன் டேக் திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஃபைண்ட் த ரைட் ஆங்கிள் அண்ட் யூசிங் ஹைப்போட்டனியூஸ் அதாவது பித்தாகரஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏசி இஸ் ஈக்குவல் 12 மீட்டர். சேம் நான் சொன்னது தான் பேரலாக இருக்கிறதுனால எனக்கு இங்கேயும் 12 தான் வரும் இங்கேயும் 12 தான் வரும். அதே மாதிரி எனக்கு இங்கே 6 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி ஈசியோட வேல்யூ 6 மீட்டராக தான் இருக்கும். ஸோ இப்போ டி கண்டுபிடிக்கிறதுக்காக டிசி மைனஸ் இசி. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதுலேருந்து பாதி மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது 11 - 6 எனக்கு 5 மீட்டர் கிடைக்கும். ஸோ என்னோட டிஏ வேல்யூ 5 மீட்டர். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆங்கிள் பிஇடி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சின்ஸ் இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் இது வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். எடுத்து பித்தாகரஸ் தியரம் வந்து அதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ பித்தாகரஸ் யூஸ் பண்ணும்போது ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போட்டனஸ் வந்து எனக்கு இங்கே பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து டிஇ ஸ்கொயர் அட்ஜசன்ட் வந்து எனக்கு பிஇ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ பிடி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் அண்ட் பிஇ ஸ்கொயர் வந்து எனக்கு 12 ஸ்கொயர் அண்ட் 5 ஸ்கொயர் வந்து 25 12 ஸ்கொயர் வந்து 144. ஸோ பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு 161 கிடைக்கும். ஸோ 161 இருக்குது அண்ட் ஸ்கொயர் எங்கே போயிடுச்சுன்னா ரூட் ஆகிடும். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. 13 ஸ்கொயர் தான் வந்து எனக்கு 169. ஸோ அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு 13 மீட்டர். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப் இஸ் 13 மீட்டர். Next 13th question. D and E are points on a side CACB respectively of a triangle ABC right angle at C. Prove that AE square plus BD square is equal to AB square plus DE square. ஸோ இது எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஏசின்ற லைனில் டி ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அண்ட் பிசின்ற லைனில் வந்து எனக்கு இ ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஏபிசி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இட் மீன்ஸ் தட் சியில் வந்து ரைட் ஆங்கிள்டாக இருக்குது. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் த கிவன் டேர்ம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா டியிலேருந்து நான் பாயிண்ட் வந்து இக்கும் பிக்கும் ஜாயின் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் நமக்கு ஜாயின் பண்ணாமல் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்புறமேட்டு ஜாயின் பண்ணுறேன். ஸோ வந்து டிஇ வந்து ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஏஇ ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிடி ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணி எல்லாத்துக்குமே லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஏசிஇ. ஸோ ஏசிஇ இந்த பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த கீழே இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ எடுக்கும் போது நான் பித்தாகரஸ் யூஸ் பண்ணேன்னா பிகாஸ் இங்கே 90 டிகிரி தான் ஆங்கிள் சி. ஸோ பித்தாகரஸ் யூஸ் பண்ணேன்னா ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் பிடிசி இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். பிகாஸ் நம்ம கொஷினில் இருக்கிறது வந்து ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஏஇ ஸ்கொயர் வந்து நமக்கு இருக்கிறதுனா இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்தாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பிடி ஸ்கொயருங்கிறப்போ எனக்கு இந்த லைன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் தான் நான் பிடி ஸ்கொயருக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டிசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அவங்க கேட்டிருக்கிறது ஏபின்னா திஸ் பார்ட்.
ஸோ இட் மீன்ஸ் தட் த ஃபுல் ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்து பித்தாகரஸ் தியரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா AB square will be my hypotenuse and AC square plus BC square. ஸோ அது ஈக்குவேஷன் 3 நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் DCE நான் எடுக்கிறேன்னா DE இங்கே இருக்குது. ஸோ Dன்றப்போ எனக்கு DE இந்த லைன். ஸோ அப்போது DEC இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் தான் எனக்கு DE கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிள் எடுத்து பித்தாகரஸ் தியரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு DE square is equal to DC square plus CE square கிடைக்கும். அதை 4th ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கிடைச்ச எல்லா வேல்யூஸுமே நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து LHS எடுத்துக்கிறேன். AE square plus BD squareனு. AE நம்ம கண்டுபிடிச்சது வந்து AC square plus CE square சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் BD squareக்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணது DC square plus BC square அதையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். AB square plus DE square. ஸோ இப்போ AB square நான் ஃபைண்ட் பண்ணது வந்து AC square plus BC square சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து DE square வந்து நான் ஃபைண்ட் பண்ணது DC square plus EC square சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. வேறு LHS is equal to RHS. ஸோ கொஷினில் கொடுத்தது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ.